வக்ஃப் சட்டம் இந்தியாவில் அமலுக்கு வந்துருச்சு. சரிங்களா? இது பல இடத்துல கலவரங்கள் கிரியேட் ஆகுது. நடிகர் விஜய் கூட சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போடுறதா சொல்லியிருக்காரு. ஸோ இது உண்மையிலேயே இஸ்லாமியர்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத முழுவா ஆராய்வது தான் இந்த டீகோடிங் சீரியஸ். இதுல டீகோடிங் சீரியஸ் 1 இருக்கு, பார்க்காதவங்க போய் பாருங்க. வெல்கம் டு பாஸ்கெட். ஒரு விஷயத்துல இந்த சட்டத்துல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, அதை பாராட்டலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் பிஜேபி கவர்மெண்ட் மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. என்ன கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா, சும்மா மசோதாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, பெருசா டிபேட் நடக்குது, டக்குன்னு ஓட்டெடுப்பு நடக்கும், முடிஞ்சு போயிடும். அப்படி இல்லாம இந்த வாட்டி என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, போன இது ஒரு ஜெகதாம்பிகா பால் அப்படிங்கிற ஒரு தலைமையில ஆகஸ்ட் மாசமே இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. போன வருஷம் ஆகஸ்ட் 2024 இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெகதாம்பிகா பால் அப்படிங்கிற ஒரு தலைமையில ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி போட்டு அதுக்கப்புறம் நிறைய இடத்துல இதுக்கான கருத்துக்கள்லாம் கேட்கப்பட்டு, அந்த கருத்துக்களை பெருசா இன்க்ளூட் இன்க்ளூட் பண்ணலையாங்கிறது தெரியல, பட் கருத்துக்கள் கேட்கப்பட்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது அவங்க ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாங்க. ஆகஸ்ட் 8 2024 கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஜெகதாம்பிகா பால்ல கொண்டு வந்த ரிப்போர்ட் அவங்க ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. அந்த ரிப்போர்ட்டை ஜனவரி 30, 2025 சப்மிட் பண்றாங்க. லோக்சபால கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 12 மணி நேரம் டிஸ்கஷன் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராஜ்யசபால பாத்தீங்கன்னா 14 மணி நேரம் டிஸ்கஷன் அடுத்த நாள் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஏன்னா இது நைட் 2:30 மணிக்கு இதை நிறைவேற்றிருக்காங்க. இது ஏன் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்லிமெண்ட்டுக்கு வந்தோமா, 2 டீயை குடிச்சோமா, ஒரு குட்டியை தூக்கத்தை போட்டோமா, போனோமான்னு இருப்பாங்க. ஆனா இதுல கொஞ்சம் டிஸ்கஷன் நடந்திருக்குங்கிறத விஷயத்துல பாராட்டலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரசிடென்டோட கையெழுத்து அடுத்த நாள் நடந்திருக்கும். 3ஆம் தேதி லோக்சபால பாக்குறதுக்கும், 4ஆம் தேதி ராஜ்யசபா, 5ஆம் தேதி பிரசிடென்ட்ல கையெழுத்து போட்டிருப்பாரு. 8ஆம் தேதியில இருந்து இது சட்டமா நிறைவேறிருக்கு. சரி, ஓகே, வக்ஃப் அப்படின்னா என்ன அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அது வக்ஃப்னா என்னங்கிறது பார்க்க முன்னாடி ஃபர்ஸ்ட் ஜகத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜகத் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட முஸ்லிம்ஸ் அவங்க வாழ்க்கையில ஏர்ன் பண்ற 2.5% மணியை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கேலண்டர் இயர்ல சம்பாதிக்கிற 2.5% மணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது நீடி பீப்புளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுக்கு உலகளாவியல இருக்கிற ஒரு நெறிமுறை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வக்ஃப் அப்படிங்கிறது நீடி பீப்புளை தேடி தேடி கொடுக்க முடியாது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அல்லாஹ்க்கு ஓனர்ஷிப் கொடுக்குறோம். இதுல ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் தான் ஓனர். மொத்த சொத்தையுமே அல்லாஹ்க்கு கொடுக்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அல்லாஹ்க்கு கொடுக்கறது அதுதான் வக்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாருக்கு யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா, முஸ்லிம் கம்யூனிட்டிஸ்க்கு பெனிஃபிட் டு த மேன்கைண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி முஸ்லிம் கம்யூனிட்டிஸ்க்கு ஹெல்ப் ஆகுற மாதிரி தான் இந்த சட்டம் அப்படிங்கிறது, இந்த வக்ஃப் அப்படிங்கிறது இருக்கும். இந்த வக்ஃப் சொத்துக்கள்ல பாத்தீங்கன்னா, வக்ஃப் நிறைய டைப் ஆஃப் வக்ஃப் அப்படிங்கிறது இருக்கு. பப்ளிக் வக்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. பப்ளிக் வக்ஃப், பிரைவேட் வக்ஃப், பை யூஸ் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பப்ளிக் வக்ஃப் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு முஸ்லீம் இருக்காரு. அவர் அவரோட சொத்தை ஒரு வாரிசு எதுவுமே கிடையாது. அவரோட சொத்தை மொத்தமாவே அல்லாஹ்க்கு நான் எழுதி வைக்கிறேன். அல்லாஹ்க்கு நீங்க எழுதி வச்சிட்டீங்கன்னா ஓனர்ஷிப்பை கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். அதை விற்கவோ டிரான்ஸ்பர் பண்ணவோ முடியாது. திருப்பி நான் கொடுத்த சொத்து தானே திருப்பி தாங்கன்னா கேட்க முடியாது. இந்த அம்மன் கோயில் காமெடி வரும்ல, ஒரு வாட்டி உண்டியல்ல விழுந்துச்சுன்னா விழுந்ததுலாம் திருப்பி கேட்க முடியாது. அதே மாதிரி இங்க அல்லாஹ்க்கு கொடுத்துட்டீங்கன்னா திருப்பி கேட்க முடியாது. பப்ளிக் வக்ஃப் அப்படிங்கிறது மொத்தமா உங்க ஓனர்ஷிப் மொத்தமா நீங்க கொடுக்கறது அப்படிங்கிறது பப்ளிக் வக்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைவேட் வக்ஃப் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு வாரிசு இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ உங்க வாரிசுக்கு ஒரு 50% கொடுக்குறீங்க. மீதி இருக்க 50% நீங்க என்ன பண்றீங்கன்னா அல்லாஹ்க்கு எழுதி வைக்கிறீங்க. இதுதான் பிரைவேட் வக்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன், ஒரு அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன் நடக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க அந்த குடும்பமே வக்ஃப் கொடுத்த குடும்பமே கார்ல போகுது. மொத்தமா காரோட எல்லா ஃபேமிலியும் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட வாரிசு எல்லாமே இறந்து போயிட்டாங்க. அப்படி இல்லைன்னா இந்த வக்ஃபோட பையன் இருக்காரு, ஒரு அப்பா கொடுத்தாருல, அப்பா பையனுக்கு கொடுத்துருப்பாரு. பையனுக்கு வாரிசே இல்லாம போயிடுச்சு. கடைசி வாரிசே இல்லாத சிச்சுவேஷன்ங்கிற மாதிரி கடைசி வாரிசு இல்லாத சிச்சுவேஷன் வரும்போது இந்த பிரைவேட் வக்ஃப் என்ன ஆகும்னா பப்ளிக் வக்ஃபா மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வக்ஃப் பை யூசர் அப்படின்னு சொல்லுவாங்க. வக்ஃப் பை யூசர்னா லாங் டேர்மா யூஸ் பண்றதை பொறுத்து சொல்லுவாங்க. இப்ப நம்மளே ஃப்ரெண்ட்ஸ்ட வண்டி கொடுத்துருப்பான். வண்டியை கொடுத்துட்டு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிருப்பான். ஓவராலா சொல்றதுதான். சரி, கொடுத்துப்பான். அவன் நம்ம வண்டியா அவன் வண்டியாங்கிறது தெரியாத மாதிரி மாறிட்டுக்குள்ள. அதே மாதிரி ஒரு கடைகளோ இல்ல ஒரு மாஸ்கோ ஒரு சமாதியோ இல்ல ஏதாவது ஒண்ணு நீங்க முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு கொடுக்கணும், ஒரு மனசார்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிற கொடுக்குறவங்களும் இருப்பாங்க. சிலவங்க சும்மா ஓவராலா சொல்லியிருப்பாங்க, யூஸ் பண்றதோ யூஸ் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை லாங் டேர்ம்ல யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வக்ஃப் பை யூசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் 3 டைப் ஆஃப் வக்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வக்ஃப் கொடுக்குறவங்களுக்கு பேரு வாக்கிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மேனேஜ் இப்போ அல்லாஹ்க்கு கொடுக்குறாங்க, அல்லாஹ் மேனேஜ் பண்ண முடியாது. இப்ப யார் மேனேஜ் பண்ண முடியும்னா அது பேர் முட்டாவாலி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முட்டாவாலி அப்படிங்கிறவங்க தான் மேனேஜ் பண்றாங்க. நம்ம கோயில் தர்மகர்த்தா சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி மேனேஜ் பண்றது யார் பார்த்தீங்கன்னா முட்டாவாலி அப்படிங்கிறவங்க தான். இந்த முட்டாவாலிஸ் எல்லாமே இதுல இந்த வக்ஃப் சட்டம் கொண்டு வர முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, இந்த முட்டாவாலிஸ் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, எல்லா கோயில் தர்மகர்த்தாக்கள் எல்லாம்
எல்லா தர்மகர்த்தாவும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி முட்டாவாலிஸ்லயுமே நிறைய பேர் வந்து கரப்டடா இருக்காங்க. அவங்க வந்து பாதி சொத்துக்களை வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க, அவங்களுக்கு செல்ஃபா யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸுமே நிறைய இடத்துல இஸ்லாமியர்களே கம்ப்ளைண்ட் பண்ண இதெல்லாம் இருக்கு. ஸோ இதை வந்து ஒரு நெறிமுறைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வக்ஃப் சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆஹ் மத்திய அரசு சார்பா சொல்லப்படுது. இது வாட்டி கொண்டு வந்ததான்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இந்த வக்ஃப் அப்படிங்கிற முறையே எப்போ டெல்லி சுல்தானேட் பீரியட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த வக்ஃப் அப்படிங்கிறது இந்தியால பெருசா பூதமா பூதாகரமா மாறுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீரியட்ல ஒரு 1913 ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. அதுல என்ன பண்றாங்கன்னா இந்த வக்ஃபோட டீப், அதாவது அவங்களோட குழந்தைகளுக்குமே இதை கொடுக்கணும், வேலிடேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. பிரைவேட் வக்ஃபா கொஞ்சம் என்கரேஜ் பண்ற மாதிரி, பிரைவேட் வக்ஃபுக்கு கொஞ்சம் அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி பண்றாங்க. 1923 ஒரு இது கொண்டு வராங்க, வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. 1954 ஒரு இது கொண்டு வராங்க. அதுல பாத்தீங்கன்னா சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில், மத்திய வக்ஃப் கவுன்சில், ஸ்டேட் வக்ஃப் போர்டு, மாநில வகுப்பு வாரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டையுமே கொண்டு வராங்க 1995. அதுக்கப்புறம் வந்து ட்ரைபுனல் அப்படின்னா தீர்ப்பாணையம் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் இதுல வரக்கூடிய வக்ஃப் கவுன்சில் போர்டு எல்லாம் இருக்குல்ல, இதுல எல்லாம் எலெக்ட் ஆகிற எல்லாருமே முஸ்லீம்ஸா இருக்கணும் அப்படிங்கிறதையும் இதுல வந்து முக்கியமா கொண்டு வராங்க. 2013 பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சின்ன மைனர் சேஞ்சஸ் பண்றாங்க. அதுல வந்து இந்த வக்ஃப் யூசர்ங்கிற கேட்டகரிக்கு கொஞ்சம் பிரதிநிதித்துவம் அதிகமா கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து 2025 ஆக்டா வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி 2025 ஆக்டா வரதுக்கு முன்னாடி என்னென்னலாம் ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு பாத்தீங்கன்னா, சச்சார் கமிட்டின்னு ஒருத்தவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. 2006 ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அது பற்றி பாத்தீங்கன்னா 1.2 lakh crore வக்ஃப் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இந்தியாவில இருக்கு. இது வந்து இப்படி இருந்தும் ஏழைகளாவே முஸ்லிம்ஸ் எல்லாம் இருக்காங்க. நிறைய பேர் வந்து இவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தும் ஏன் அவங்களுக்கு யூஸ் ஆகல அப்படிங்கிற கேள்வி வந்து சச்சார் கமிட்டிங்கிறது எடுத்து வச்சது. அப்புறம் ஸ்டாண்டிங் கமிட்டி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் இது 2014 போடுறாங்க. இதுல படி பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸ் வந்து இன்னும் வக்ஃபை பத்தி சர்வே எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. சர்வேனா ஆராய்ச்சி பண்ணுவாங்கல்ல, இது எங்க எங்க இருக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்கிறத பெருசா வந்து இன்னும் சர்வே எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸோட வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா அங்கேயுமே என்ன கொடுத்துருக்காங்க, இந்தியா தான் அதிகமா வக்ஃப் ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் பண்ணுது அப்படிங்கிறது, வேர்ல்டுலேயே அதிகமா ஹோல்ட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி செப்டம்பர் 2004 ஒரு இந்தியா ஹாஸ் 8.7 lakh ரெஜிஸ்டர்ட் இம்மூவபிள் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்தியாவில வந்து ரயில்வே, டிஃபென்ஸ், அதுக்கு அடுத்தபடியா மூணாவது யார்கிட்ட அதிக ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னா வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கு அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இதுல வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் சேஞ்ச் என்ன பாத்தீங்கன்னா பேரை மாத்துறது. வக்ஃப் ஆக்ட்ங்கிறத எப்படி மாத்திட்டாங்க, யூனிஃபைடு வக்ஃப் மேனேஜ்மெண்ட் எம்பவர்மெண்ட் எஃபிஷியன்சி அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட். இது வந்து கொஞ்சம் ஃபேன்சியா நல்லா இருக்கிற மாதிரி பார்ப்போம்ல, மதசார்பற்ற கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கூட்டணியில் அப்படி இருக்காது. அதே மாதிரிதான் இங்க பாத்தீங்கன்னா யூனிஃபைடு வக்ஃப் மேனேஜ்மெண்ட் எம்பவர்மெண்ட் எஃபிஷியன்சி அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட்ங்கிற மாதிரி ஒரு ஆக்டை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பேரை மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா இதுல செகண்ட் மேஜர் சேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ஹிந்துன்னு வச்சுப்போம். இப்ப நான் ஹிந்து, நான் ஒரு இதுக்கு போய் ஒரு நாகூர் தர்காவே கும்பிடுறேன். நான் யூபிஎஸ்சியோ டிஎன்பிசியோ எக்ஸாமோ பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு 2 வீடு இருந்துச்சுன்னா ஒரு வீடை நான் நாகூர் தர்காவுக்கு எழுதி வைக்கிறேன் அப்படின்னு நம்ம வந்து வேண்டுறேன்னு வச்சுக்கோங்க. நிறைவேறிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனா இப்போ கொடுக்க முடியுமா, வகுப்பு கொடுக்க முடியுமான்னு கேட்டா கொடுக்க முடியாது. இப்போ நீங்க ஹிந்துஸ் எல்லாம் கொடுக்க முடியாது, முஸ்லிம்ஸா இருந்தா மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த முஸ்லிம்ஸும் எவ்வளவு வருஷமா முஸ்லீமா இருக்கணும் பாத்தீங்கன்னா, குறைஞ்சது 5 வருஷமாவது முஸ்லீமா இருந்தா மட்டும்தான், அந்த முஸ்லீம் இதை பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்க முடியும், வஃப் கொடுக்க முடியும். இதுதான் பெரிய கான்ட்ரவர்சியா மாறிச்சு. என்ன முஸ்லீம்ங்கிறத எப்படி நீங்க வரையறப்படுவீங்க? தாடி வச்சா முஸ்லீம்னு சொல்லுவீங்களா? எப்படி முஸ்லீம்ஸ்ங்கிறத இது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. டக்குன்னு ஒருத்தங்க முஸ்லீம் மாஸ்க்கும் போலாம், திடீர்னு கோயிலுக்கு போயிட்டா அது கிடையாது, செல்லாதுன்னு சொல்லிடுவாங்க. என்ன வகையில இதை வரையற பண்ண போறீங்க அப்படிங்கிறது தெரியல. அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஷனாவே இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அதுக்கடுத்த பெரிய மேஜர் சேஞ்சஸ் அப்படிங்கிறது இந்த வக்ஃப் கவுன்சில் போர்டு அப்படிங்கிறதுல வந்து ஒரு பெரிய மேஜர் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கவுன்சில்லையும் போர்ட்லயும் சரி நான் முஸ்லீம் சேர்க்க முடியாது, எல்லாருமே முஸ்லீம்ஸா தான் இருக்கணும் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதே மாதிரி விமன் இருக்கலாம், ஆனா அது கட்டாயம் பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா அவங்க எல்லா போர்ட்லயுமே இருப்பாங்களாங்கிறது கேட்டா இல்ல. ஒரு சில போர்ட்ஸ்ல இருக்காங்க, ஒரு சில போர்ட்ஸ்ல இல்ல. உமன்ங்கிறது கட்டாயப்பட்டது. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, உமன்ஸ் 2 முஸ்லீம் விமன்ங்கிறது கட்டாயப்படுத்திட்டாங்க. அதே மாதிரி நான் முஸ்லீம்ஸா கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் பெரிய கான்ட்ரவர்சியா மாறுது. நான் முஸ்லீம்ஸை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு போர்டுக்குள்ள ஒரு கவுன்சிலுக்குள்ள நான் முஸ்லீம்ஸை கொண்டு வருது. இப்போ இந்து அறநிலையத்துறையில பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாம் எழுதும்போது பாத்தீங்கன்னா இந்துக்களா இருந்தா மட்டும் தான் எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி போட்டு, இப்போ அது வந்து ஒரு கான்ட்ரவர்சியா மாறுது. இப்போ இந்து அறநிலையத்துல இந்து தான் இருக்க முடியும், அப்ப இதுல மட்டும் ஏன் போர்டுல வந்து மாத்துறீங்க,
இப்போ திருப்பதி தேவஸ்தானம் போர்டுல நீங்க அப்படி மாத்துவீங்களா? இல்ல பூரி ஜெகநாத் கோயில் அப்படி மாத்துவீங்களா? நான் முஸ்லிம்ஸ் வர முடியுமா? ஏன் இதுவே நீங்க பாத்தீங்கன்னா திருச்சியில ஒரு திருச்சி ஐ திங்க் தமிழ்நாட்டுல தான் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் கட்டுறாங்க. கோயில் ப்ராப்பர்ட்டி வச்சு ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் கட்டுறாங்க. அந்த ஆர்ட்ஸ் காலேஜ் கட்டின உடனே அந்த ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஒரு ப்ரொஃபஸரை ஒரு முஸ்லீமா போறாங்க. அதுக்கு என்ன ஆகுதுன்னா பெரிய கலவரங்கள். இங்க வந்து நிறைய பேர் ஆர்எஸ்எஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இப்படிலாம் நீங்க பண்ணக்கூடாது, எப்படி நீங்க வந்து முஸ்லீமா போடலாம் அப்படின்னு கேக்குறீங்க. ஆனா இங்க மட்டும் நீங்க நான் முஸ்லிம்ஸ் எப்படி உள்ள கொண்டு வரலாம், இது வந்து டிஸ்டர்ப்ல கிரியேட் ஆகும் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸுமே இங்க வைக்கப்படுது. இதுல பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவுன்சில்ல பாத்தீங்கன்னா 22 மெம்பர், ஸ்டேட் ஒர்க் போர்டுல பாத்தீங்கன்னா 11 மெம்பர் அப்படிங்கிறது இருக்காங்க. இதுல சென்ட்ரல் ஒர்க் கவுன்சில்ல பாத்தீங்கன்னா 3 எம்பிஸ், 3 எம்பிஸ்ல 2 பேர் லோக்சபால இருந்து, 1 ராஜ்யசபால இருந்து. இதுல இருக்க மோஸ்ட்லி முஸ்லிம்ஸ் தான் இருக்க முடியும். இதுல 22 பேர்ல மெஜாரிட்டி, இதுல வந்து மித்து என்னன்னா மெஜாரிட்டி வந்து முஸ்லீமா மாற, முஸ்லீம் இல்லாம நான் முஸ்லீம் மாற முடியுமான்னு கேட்டா இதுல மாற முடியாது. சென்ட்ரல் ஒர்க் கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் மாறுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இதுல வந்து முஸ்லீம்ஸா இருக்கிறவங்க மட்டும்தான் மேஜரா இதுல ரோல் பண்ண போறாங்க. 2 ஜட்ஜஸ் இருக்க போறாங்க, ரிட்டையர்ட் ஜட்ஜஸ், ஹை கோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ, நார்மல் இருக்கிற ஜட்ஜும் இருக்கலாம். 2 முஸ்லீம் விமன்ங்கிறது மேண்டேட்டரி. நான் முஸ்லிம்ஸ் லீகல் எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம், ஏதாவது லேண்டை பத்தி தெரிஞ்சிருக்காங்க, இல்லாட்டி அட்மினிஸ்ட்ரேஷன்ல கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டா இருக்கும், அவங்களை கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் முஸ்லிம்ஸ்ல பாத்தீங்கன்னா சுன்னி முஸ்லிம், ஷியா முஸ்லிம்ஸ் அப்படிங்கிற 2 கேட்டகரிஸ் மட்டும்தான் பெரும்பாலான போர்டுல வந்து முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த போரா, அஹாக்கனி மாதிரி உள்ளவங்களுக்கும் அதர் ஓபிசி முஸ்லிம்ஸுக்கும் ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும். இது பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்டியன்ல சிஎஸ்ஐ, ஆர்சி இப்பெல்லாம் இருக்காங்களா, அந்த மாதிரி இது நிறைய செக்ட் ஆஃப் இது குரூப்ஸ் இருக்கும். இவங்களுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி முட்டாவாளி அப்படிங்கிறவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த முட்டாவாளிங்கிறவங்க எல்லாரும் முட்டாவாளிஸும் போக முடியுமான்னு கேட்டா, குறைஞ்சது அந்த முட்டாவாளிஸ்ல 5 லட்சம் மேல வரக்கூடிய முட்டாவாளிஸ் மட்டும் சென்ட்ரல் ஒர்க் போர்டுல போட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவோட வெப்சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேக்சிமம் 4 மெம்பர் வரைக்கும், 4 மெம்பர்ஸ் வரைக்கும் இதுல வந்து ஒர்க் கவுன்சில்ல நான் முஸ்லிம்ஸ் இருக்கலாம். அதுக்கு மேல பாசிபிலிட்டி கிடையாது. மினிஸ்டர் எல்லாத்தையுமே சேர்த்தா கூட 4 பேர் தான் வர முடியும், அதுக்கு மேல வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதி வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, ஆனா ஸ்டேட் ஒர்க் போர்டுல ஒரு பிரச்சனை இருக்கு. ஸ்டேட் ஒர்க் போர்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 11 மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 11 மெம்பர்ஸ்ல 2 பேர் நான் முஸ்லிம்ஸ், 2 பேர் நான் முஸ்லிம்ஸ். இதற்கு பாத்தீங்கன்னா முஸ்லீம் எம்பி தான், முஸ்லீம் எம்பி, முஸ்லீம் எம்எல்ஏ, ஸ்டேட் பார் கவுன்சில், ஒரு எக்ஸ்பர்ட், ஒரு ஷியா முஸ்லிம்ஸ், ஒரு சுன்னி முஸ்லிம் ஸ்காலர், அப்புறம் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர், ஒரு முட்டாவாளி. இந்த சிஇஓ இதுக்கு முன்னாடி வரைக்கும் முஸ்லீமா தான் இருக்கணும்ன்றது இருந்துச்சு. இப்ப அப்படி கிடையாது, கட்டாயம் கிடையாது. அது வந்து நான் முஸ்லீமாவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து என்ன சிக்கல் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மாதிரி ஸ்டேட்ஸ்ல வந்து முஸ்லீம்ஸ் அப்படிங்கிறவங்க எம்பிஸாவும் எம்எல்ஏக்களாவும் இருக்கலாம். ஆனா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அடுத்த குஜராத் எலெக்ஷன்ல அடுத்த எலெக்ஷன் நடக்குதுன்னு வச்சுப்போம். அந்த எலெக்ஷன்ல மொத்தமாவே ஹிந்து எம்எல்ஏ தான் ஜெயிச்சிருக்காங்க, மொத்தமாவே ஹிந்து எம்பி தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம், ஒரு குஜராத் மாதிரி ஒரு ஸ்டேட்ல. அப்போ அங்க 2 எம்எல்ஏ 2 எம்பி மொத்தம் 6 பேர் வந்து என்ன ஆகுது, மெஜாரிட்டியா இல்ல வந்து என்ன ஆகுதுன்னா நான் முஸ்லிம்ஸ் வந்து மேஜரா ரோல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போவே நீங்க பாத்தீங்கன்னா இப்ப எலெக்ஷன் நடந்த லோக்சபா எலெக்ஷன்ல கூட நம்ம பிஜேபி சார்பா ஒரு முஸ்லீம் எம்பி கூட கிடையாது. இதுதான் நாடாளுமன்றத்துல கேள்வி கூட கேட்டிருப்பாங்க. முஸ்லீம் எம்பியே இல்லாதவங்க நீங்க எதுக்கு முஸ்லிம்ஸ் மேல அக்கறை காட்டுற மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி எல்லாம் கூட கூச்சல் விட்டுருப்பாங்க. இது ஒரு பிரச்சனையா மாறுமோ அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுக்குள்ள ஒரு பயமாதான் இருக்கு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த லிமிடேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லிமிடேஷன் ஆக்ட் 1963 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 12 வருஷத்துக்கு மேல ஒரு லேண்டை நீங்க வந்து இப்போ நீங்க உங்க வீடை ஒருத்தவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுப்போம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா 12 வருஷத்துக்குள்ள கேஸ் போடணும். 12 வருஷத்துக்குள்ள நீங்க கேஸ் போடலன்னா இவ்வளவு நாள் கோமால இருந்தியா அப்படின்னு கேட்பாங்க. சோ அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்ப 12 வருஷம் கேஸ் போடலன்னா உங்களுக்கு இந்த வீடு சொந்தமாகாது அப்படிங்கிற மாதிரி மாறிடும். இதுதான் லிமிடேஷன் ஆக்ட் ஆஃப் 1963 அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து வக்ஃப் போர்டுக்கு இல்லாம தான் இருந்துச்சு. எப்பனாலும் அது டெல்லி சுல்தானேட் பீரியடா இருக்கலாம், முகல் பீரியடா இருக்கும், எந்த பீரியட்லயோ ஒரு வக்ஃப் பை யூசர் இதுல வந்து ஏதாவது வக்ஃப் ப்ராப்பர்ட்டியா இருந்ததை வந்து அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். இது வக்ஃபோட லேண்டுங்கிறத கிளைம் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப அப்படி கிளைம் பண்ண முடியாது. 12 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை கிளைம், 12 வருஷம் தான் உங்களுக்கு டைம், அதுக்குள்ள நீங்க வந்து கிளைம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல இந்த இது வந்து ஏன் பெரிய கான்ட்ரவர்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, வக்ஃப் பை யூசர் அப்படிங்கிற கேட்டகரியே இப்ப தூக்கிட்டாங்க. அது ஒரு பெரிய மேஜர் சேஞ்ச். வக்ஃப் பை யூசர் அப்படின்னு நான் சொன்னேன் தெரியுமா, ஃபர்ஸ்ட் லாங் டேர்மா யூஸ் பண்ணா அதை வந்து இப்ப தூக்கிட்டாங்க. அதே மாதிரி நீங்க 6 மாசத்துக்குள்ள இப்போ இந்த சட்டம் வந்ததுல இருந்து 6 மாசத்துக்குள்ள ஆன்லைன்ல எல்லா உங்களுக்கு வக்ஃப் ப்ராப்பர்ட்டி என்னென்ன இருக்குங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல நிறைய பத்திரங்கள் அதெல்லாம் பிரச்சனைகள் வரும், இது ப்ரூஃப் எல்லாம் கேட்பாங்க, அது பெரிய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு வக்ஃப் போர்டு வந்து கரப்டடே இல்லையா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ரீசெண்டா நிறைய பல கேஸ்கள் நடந்துச்சு. ஒரு சில உதாரணமும் பாத்தீங்கன்னா,
திருச்செந்தூர்ல ஒருத்தர் லேண்ட் விற்க போறாரு. லேண்ட் விற்க போகும்போது அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வக்ஃப் போர்ட் வந்து என்ஓசி வாங்கிட்டு வாங்க. ஏன் லேண்டை விற்கிறதுக்கு நான் இதுக்கு வக்ஃப் போர்ட் போய் என்ஓசி வாங்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்புறம் அவங்க சொல்றாங்க, திருச்செந்தூரே வக்ஃபோட ப்ராப்பர்ட்டி தான் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா வருது. நம்ம பிரயாக்ராஜ் கும்பமேளா நடந்தது, அதுவே வக்ஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அம்பானி வீடா கூட வக்ஃப் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னாங்கன்னு பார்த்துக்கோங்க. இப்படி பல பிரச்சனைகள்ங்கிறது அங்கங்க நடக்குது. இது ஹிந்துஸ்க்கு மட்டும்தான் பிரச்சனையான்னு கேட்டா அப்படி கிடையாது. கேரளால ஒரு கிறிஸ்துவ கிராமம், கிட்டத்தட்ட 600 பேர் இருக்கிற 600 குடும்பங்கள் இருக்கிற ஒரு கிறிஸ்துவ கிராமம் ஃபுல்லாவே வக்ஃப் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணாதான் ப்ராப்ளம்ஸுமே வருது. ஸோ எல்லாத்துக்குமே நாங்க வக்ஃப் போர்ட்ல போய் என்ஓசி வாங்கணும் அப்படிங்கிறது பெரிய பிரச்சனை. ஏன்னா வக்ஃப் போர்ட்ல எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, அங்கேயுமே கரப்ஷன்ஸ் நடக்கலாம். ஸோ ஒரு என்ஓசி சும்மா எல்லாத்துக்கும் என்ஓசி வாங்கிட்டு வருது ஒரு பெரிய இப்போ வந்து கவர்மெண்ட் நினைச்சா டக்குன்னு வாங்க முடியும், ஒரு தனிநபர் போய் வாங்குறதுங்கிறது பெரிய பிரச்சனையா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இதுல வந்து கிரியேட் ஆகுது. இது இது ஆக்சுவலா இந்த நடந்த ஒரு சில நியூஸ் தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் சர்வே கமிஷனர் அப்படின்னு ஒருத்தர் நியமிச்சிருப்பாங்க. இந்த சர்வே கமிஷனர் தான் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, வக்ஃப் ப்ராப்பர்ட்டியோட லேண்டா இல்லையாங்கிறத டிக்ளேர் பண்ணுவாரு. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, சர்வே கமிஷனர் கிடையாது, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் இது பண்ணணும். அந்த சர்வே கமிஷன் இண்டிபெண்டன்ட் பாடி. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருங்கிறது ஒரு அரசு சார்ந்த ஒரு ஆபீசர் தான். இப்போ வந்து என்ன பிரச்சனை இருக்குதுன்னா, வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை பாதி ஆக்கிரமிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட் தான் பாதி ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கு. இப்போ கலெக்டர் யாருக்கு சதமா செயல்படுவாரு? ஆப்வியஸ்லி கவர்மெண்ட்டுக்கு சாதகமா தான் செயல்படுவாரு. அப்போ எங்களுக்கு நியாயமா வராது, எங்க ப்ராப்பர்ட்டி எல்லாம் கவர்மெண்ட் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வக்ஃப் போர்டுல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் கூட வக்ஃப் போர்டு வந்து நிலத்தை பறிக்கிறதுக்காக இவங்க ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கம்ப்ளைண்ட்ஸுமே வருது. இதுக்கப்புறம் நான் சொன்னேன் ட்ரைபுனல் அப்படின்னு சொன்னேன். இந்த ட்ரைபுனல்ல பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜட்ஜ் இருப்பாரு, ஒரு அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் மேஜிஸ்ட்ரேட் இருப்பாரு, ஒரு முஸ்லீம் லா எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. இந்த 3 பேர் இருப்பாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த முஸ்லீம் லா எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற கேட்டகரியை தூக்கி விட்டாங்க. ஏன்னா இது என்னன்னா, நீங்களே உங்கள்கிட்ட பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்களே எப்படி உங்களுக்கு தீர்ப்பு கொடுக்க முடியும், முஸ்லீம் லா எக்ஸ்பர்ட்டை சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முஸ்லீம் லா எக்ஸ்பர்ட்டை தூக்கிட்டாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃப் ஜட்ஜு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோட ஜட்ஜு சாரி, அப்புறம் ஜாயிண்ட் செக்ரட்டரி லெவல்ல இருக்கிற ஒரு ஆபீசர், அதாவது கலெக்டருக்கு மேல இருக்கிற ஒரு ஆபீசரை நியமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து ட்ரைபுனல் சொன்னதுதான் தீர்ப்பு ஃபைனல் அண்ட் பைண்டிங் அப்படிங்கிற மாதிரி மாறும். ஹைகோர்ட்டுக்கு போனோம்னா அது ரொம்ப நேரோடன் போகலாம், ரொம்ப ஹைகோர்ட் வந்து அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் கேஸா மாறும். இப்போ வந்து அப்படி கிடையாது. இப்போ கொண்டு வந்த சட்டத்தின்படி 90 நாளுக்குள்ள நீங்க அப்பீலுக்கு போகலாம். 90 நாள்ல நீங்க அப்பீலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா, தீர்ப்பாணையம் ஒரு தீர்ப்பு சொல்லுது, உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா நீங்க 90 நாளுக்குள்ள ஹைகோர்ட்ல போய் அடுத்த அப்பீல் போகணும். அப்படி போகலைன்னா அந்த தீர்ப்பாணையம் சொன்னதுதான் ஃபைனல் அண்ட் பைண்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா, இதுதான் ஒரு சில கீ ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் நான் சொன்ன மாதிரி பேரை மாத்திட்டாங்க. நான் முஸ்லிம்ஸ் அண்ட் முஸ்லீம் விமனை கட்டாயப்படுத்திட்டாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸை கொண்டு வந்துட்டாங்க. கவர்மெண்ட் ஓன் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி. இதுக்கு முன்னாடி வக்ஃப் போர்டு இப்போ வந்து ஒரு டிஸ்பியூட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு டிஸ்பியூட் நடக்குதுன்னா அந்த டிஸ்பியூட் இப்போ வந்து உங்களுக்கு உங்க லேண்டை வந்து வக்ஃப் போர்டு வந்து உங்களுக்கும் உங்களோட ப்ராப்பர்ட்டியும் வக்ஃப் போர்டுக்கும் ஒரு பிரச்சனை வருது, அரசாங்க ப்ராப்பர்ட்டிக்கும் வக்ஃப் போர்டுக்கும் பிரச்சனை வருது அப்படின்னா, அந்த அந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி யாரு கையில இருக்கணும் பார்த்தீங்கன்னா வக்ஃப் போர்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்ப கவர்மெண்ட்டுக்கும் வக்ஃப் போர்டுக்கும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது வந்து வக்ஃப் போர்டுக்கு இருக்காது, அது கவர்மெண்ட் கையில தான் இருக்கும். தீர்ப்பு முடிஞ்ச பிறகுதான் வக்ஃப் போர்டுக்கு இது மாறணுமா மாறக்கூடாதா அப்படிங்கிறத கொண்டு வந்தா சொல்லியிருக்காங்க. இது ஒரு மேஜர் சேஞ்சா சொன்னேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த ஹைகோர்ட் அப்பீல் பண்றது வக்ஃப் பை யூஸரை தூக்கிட்டாங்க. இதுதான் மேஜர் சேஞ்சஸா பார்க்கப்படுது. இதை வந்து லீகல் சேஞ்சஸ், இப்போ லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அந்த அசாதின் ஒயாசிஸ் அவர் வந்து கிழிச்சுலாம் ரொம்ப கோவப்பட்டு இந்த வக்ஃப் போர்டு இதெல்லாம் வந்து கிழிச்சுலாம் போட்டிருப்பாங்க. இன்னொன்னு இதுல வந்து இன்னொரு ஒண்ணு சொல்ல மாதிரிட்டேன், இந்த பிரைவேட் வக்ஃப் அப்படிங்கிறது சொன்னாங்கல்ல, இந்த பிரைவேட் வக்ஃபுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இந்த பிரைவேட் வக்ஃப்ல என்ன முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஃபீமேல் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு கொடுக்காம இருந்தாங்க இவ்வளவு நாள். வந்து என்னன்னா, மேலுக்கு சொத்து எழுதி வைப்பாங்க, ஃபீமேல்ஸ்க்கு பெருசா சொத்து எழுதி வைக்காம நிறைய பேர் வந்து வக்ஃபுக்கு எழுதி வச்சிருவாங்க. அப்ப இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஃபீமேல்ஸுக்கும் நீங்க வக்ஃப் கொடுக்குறீங்கன்னா, பிரைவேட் வக்ஃப் கொடுக்குறீங்கன்னா ஃபீமேல்ஸ்க்கும் நீங்க சொத்து எழுதி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அது கூட சேர்த்து இன்னொன்னு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஹஸ்பண்ட், இப்போ அவங்க அப்பா வந்து பையனுக்கு எழுதி வைக்கிறாரு, பையன் இறந்து போயிட்டாருன்னா டக்குன்னு அந்த பப்ளிக் வக்ஃபா மாறக்கூடாது. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஒய்ஃப் இருக்கலாம், ஒரு கைம்பெண் விதவையா ஒரு ஒய்ஃப் இருந்துக்கலாம், அந்த பொண்ணுக்கும் போய் சேரணும். அது சேர்ந்த பிறகுதான் நீங்க வக்ஃபுக்கு மாத்தணுமா மாத்தக்கூடாதுங்கிறது இருக்கணும். இது வந்து வக்ஃப் போர்டு டக்குன்னு நிறைய பேர் கைம்பெண்களை மாத்தி வர்ற கைம்பெண்ணுக்கு ப்ராப்பர்ட்டி சேராம பண்றாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸுமே ஒரு சில இடத்துல வருது. அதுக்கு வந்து அவங்களுக்கும் ப்ராப்பர்ட்டி சேரணுங்கிறத உறுதிப்படுத்திருக்காங்க.
இதுல வந்து இதெல்லாம் ஒரு ஒரு சில நல்ல விஷயங்களாக இதுல பார்க்கப்படுது. இதுல வந்து இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஆர்டிகல் 26க்கு ஆப்போசிட்டா இருக்கு. ஆர்டிகல் 26 என்ன சொல்லுது அப்படின்னா, எங்களோட முஸ்லிம்ஸுக்கு ஒரு லேண்ட் இருக்குன்னா அதை அவங்களே மேனேஜ் பண்ணிக்கலாம், அவங்களே நிர்வகிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுதான் இருக்கு. அப்போ முஸ்லிம்ஸ் இல்ல, மைனாரிட்டிஸ்க்கு. அப்போ அந்த மைனாரிட்டிஸ்க்கு உள்ள விஷயத்துல நீங்க தலையிடுறீங்க அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு. அதுல ஆர்டிகல் 26 எது மீறுது அப்படிங்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட்ல நாங்க இதை கேஸ் போட போறோம் அப்படின்னு சொல்லி பல கட்சிகள் இதுக்காக கேஸ் போட போறாங்க. அதனால ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நடிகர் விஜய் கூட இதுக்கு நான் கேஸ் போட போறேன்னு சொல்லியிருக்காரு. இதுல வந்து பப்ளிக் ரெஸ்பான்ஸ் என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால்ல இப்போ பெரிய பல இடத்துல கலவரங்கள் நடக்குது. முர்ஷிதாபாத் அப்படிங்கிறது, இந்த முர்ஷிதாபாத் இதுக்கு முன்னாடி சிஏஏ பிரச்சனை வரும்போதும் கலவரம் வந்துச்சு, இப்பவும் பெரிய கலவரங்கள்ங்கிறது நடந்துட்டு தான் இருக்கு. இதுல கன்க்ளூஷன் என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எப்பவுமே இந்த டிபேட் நடக்கும். டிரான்ஸ்பரன்சி, இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு சொல்றாங்க. இவங்க முஸ்லிம்ஸை பொறுத்த வரைக்கும் எங்களோட ரிலீஜியஸ் அட்டானமியை அவங்க பிடுங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்படி மாத்தி மாத்தி இந்த பிரச்சனைங்கிறது வெடிச்சுட்டு தான் இருக்க போது. இதுல சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு என்ன சொல்ல போகுது, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்ல போகுதுங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதுக்குள்ள அதை நீங்க அதையுமே நம்ம இன்னொரு வீடியோல போய் பேசலாம். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதுல வந்து உங்களுக்கு சில கருத்துக்கள் வந்து இருக்கலாம், இப்படிலாம் இருக்கு, உங்களுக்கு இதெல்லாம் நீ பேசாம விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கருத்தையுமே நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணலாம். அது பாசிட்டிவஸா இருந்தா குட்னு போடுங்க. இந்த சட்டம் பேட் அப்படின்னா பேட்னு போட்டு கமெண்ட்ல போடுங்க. இல்ல அக்லி அப்படின்னு ஃபீல் பண்ணுச்சுன்னா அதையும் நீங்க போடலாம். இந்த குட் பேட் அக்லின்னு சொல்லிட்டேன். அப்ப அந்த படத்துல இருந்து ஏதாவது பாட்டு பாடி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆனா பயத்துக்கே பயங்காற்ற ஒருத்தர் இருக்காரு, அவர் நம்மளை செஞ்சு விட்டுருவாரு. ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் கேட்டுட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.